Hi, hello guys. And நம்ம இந்த வீடியோவில் சிஎஸ்சி ஏஐஎம்எல்ல வந்து நீங்கள் எந்தெந்த செமஸ்டர்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து படிப்பீங்க அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலாக அதை பார்க்க போகிறோம். ஆஸ் வி ஆல்ரெடி போஸ்டட் ப்ரீவியஸ் வீடியோஸ். ஸோ அதில் வந்து சிஎஸ்சி டொமைன்லையாக இருக்கட்டும் அண்ட் தென் இசிஓ இல்லை ரோபோட்டிக்ஸ்லேயோ வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எந்தெந்த செமஸ்டரில் படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த சீரிஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ கம் டு நோ அபவுட் தி சப்ஜெக்ட்ஸ் இன்வால்வ் இன் அ கோர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங், நீங்கள் அந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்றது வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். And so that you can narrow down the domains that you specify for your considerations and உங்களோட டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், வித்தவுட் any delay வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செமஸ்டர் 1ல் ஆஸ் ஐ ஆல்ரெடி ஸ்டேட், உங்களுக்கு எந்த இன்ஜினியரிங் கோர்சஸ் இருந்தாலும் செமஸ்டர் 1ல் பேசிக் சப்ஜெக்ட்ஸ் தான் வரும். அண்ட் இது வந்து காமனாக வந்து இருக்கும். அண்ட் ஆஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன் இந்த ப்ரீவியஸ் 3 வீடியோஸ், இங்கே உங்களுக்கு மேக்ஸ் பேப்பர், calculus அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் வரும். அண்ட் additional to that, basics of electrical and electronic systems வந்து வரும். அண்ட் applied chemistry, computational thinking. ஸோ அங்கே வந்து இதில் ரோபோட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிசிக்ஸ் வந்து படிச்சிருந்தோம். ஸோ இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் ஃபிசிக்ஸ் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் வந்து வரும். ஆஸ் வெல் எல்லா இதுக்கும் வந்து காமனாக இருக்கக்கூடிய இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியும் இங்கே வந்து படிப்பீங்க. அண்ட் இன் ப்ராக்டிகல்ஸ் லெபார்டரி கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா யூ ஹேவ் பைத்தான் ப்ரோக்ராமிங் லெபார்டரி, ஆஸ் வெல் பேசிக் சயின்ஸ் லெபார்டரியும் இருக்குது. அண்ட் யூ ஹேவ் இன்ஜினியரிங் ப்ராக்டிசஸ். அண்ட் செமஸ்டர் 2க்கு வந்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் M2 பேப்பர், தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். அது கூட டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர் அண்ட் சி ப்ரோக்ராமிங் வந்து நீங்கள் வந்து சேர்த்து படிப்பீங்க. இன் ப்ராக்டிகல்ஸ் லெபார்டரி கோர்சஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங் லெபார்டரி அண்ட் சி ப்ரோக்ராமிங் லெபார்டரி. ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கே இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொபோட்டிக்ஸாக இருக்கட்டும், சிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ஏஎம்எல் இருந்தாலும் சரி, இல்லை ஈஸியாக இருந்தாலும் சரி, ப்ரோக்ராமிங் சைட்லன்னு கவர் பண்ணுறப்ப யூ ஹேவ் சி அண்ட் பைத்தான். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆல்டர்னேட் செமஸ்டர்ஸில் போட்டு வந்து கவர் பண்ணி முடிச்சிடுவீங்க. ஸோ தட் யூ கேன் கெட் இன் டு தி பேசிக்ஸ் ஆஃப் கோடிங். அண்ட் நீங்கள் பேசிக்ஸாக லைக் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் தருவா இருந்தீங்கன்னா சம் ஆஃப் த பிளேஸ்மெண்ட்ஸ் வரப்போ வந்து யூ ஹேவ் லைக் ஒரு ஃபண்டமெண்டல் ஐடியா வந்து இருக்கும் நீங்கள் அந்த கம்பெனிக்கு ஆப்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ இரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி டொமைன்ஸ், மெக்கானிக்கல்லையும் வந்து லைக் சில எலக்டிவ்ஸில் பைத்தானும் வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ யூ கேன் ஹேவ் த டூ. அண்ட் அடுத்த செமஸ்டர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் M3 பேப்பர் லீனியர் அல்ஜிப்ரா அண்ட் ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ராசஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக இருக்குது. லைக் லீனியர் அல்ஜிப்ராவும் படிப்பீங்க, ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே வந்து இங்கே சேர்த்து படிப்பீங்க. அண்ட் யூ ஹேவ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்டு, எங்களோட இசியில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹேவ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். ஸோ டிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டடாக இருக்கும். அண்ட் ஒய் பிகாஸ் நாங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆகட்டும், அல்காரிதம்ஸ் ஆகட்டும் ஒரு லெஸ் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீல்டாக பார்க்குறதுனால அதை இன்டெகிரேட் பண்ணி ஒரு பேப்பரை படித்தோம். ஆனால் இங்கே யூ ஹேவ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தனியாக இருக்கும் அண்ட் அல்காரிதம்ஸ். நான் சிஎஸ்சியில் சொன்ன மாதிரி டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் வந்து உங்களுக்கு செமஸ்டர் 4ல் தனியாகவே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் டெடிகேட்டடாக படிக்கிறதுனால அந்த சப்ஜெக்ட் பற்றி வந்து ரொம்ப டெப்த்தாக வந்து படிப்பீங்க. அன்லெஸ் நீங்கள் இன்டெகிரேட்டட் படிச்சிங்கன்னா வந்து யூ கேன் ஹேவ் பேசிக் கிளான்ஸ் ஓவர் இட்டில். எஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு அப்புறம் யூ ஹேவ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ். அண்ட் இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ்ன்றது லைக் எல்லா டொமைன் அண்ட் சிஎஸ்சி ஆகட்டும், ஈஸியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் லைக் ஒரு மேண்டேட்ரி பேப்பர் மாதிரி. பட் அது வந்து படிக்க உங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்கும். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சப்ஜெக்ட்டும் கூட. அண்ட் அதில் வந்து ப்ராஃபிட், லாஸ், ஸோ இந்த கம்ப்யூட்டேஷன்லாம் வந்து நீங்கள் பண்ணி யூ கேன் ஹேவ் ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருக்கும். அப்போ படிக்க ஒரு கஷ்டமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேப்பர் தான் வந்து இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ். ஸோ இங்கே ப்ராக்டிக்கல் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லெபார்டரி, ஊப்ஸ் லேப் இருக்குது. அண்ட் யூ ஹேவ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லெபார்டரி அண்ட் அது கூட வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் லேப் வந்து இருக்குது. And for this semester 4 you have foundations of optimization techniques. அடுத்து வந்து you have database management system. இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான பேப்பர். And the next is design and analysis of algorithms. நாங்கள் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தால டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் வந்து நாங்கள் இன்டெகிரேட் பண்ணி படித்தோம்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் செப்பரேட்டாக ஒரு தனித்தனி பேப்பரை வந்து படிப்பீங்க. ஸோ தட் நீங்கள் அந்த அல்காரிதம்ஸோட எல்லாம் என்டையர் அனாலிசிஸுமே வந்து படிப்பீங்க. லைக் இப்போது பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சோ இல்லை டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சோ வந்து படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நாங்கள் வந்து இன்டெகிரேட் பண்ணி படிக்கிறப்ப என்ன படிப்போம்னா அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்ட்டு தான் வந்து பார்ப்போம். பட் இங்கே நீங்கள் தனி பேப்பரை படிக்கிறப்ப அதோட ஃபுல் அனாலிசிஸ், ஏன் இந்த அல்காரிதம் வந்து எஃபிஷியன்ட்டு, ஸோ அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு ஃபண்டமெண்டல் பாயிண்ட்லேருந்து டு த கோர் பாயிண்ட் வரைக்கும் யூ கேன் கெட் திங்ஸ் நோன் வெல். ஸோ தட் அந்த சப்ஜெக்டோட டெப்த்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நீங்கள் வேறு ஒரு டொமைன் எடுத்து டிஎஸ்ஏ பேப்பர் படிக்கிறதுக்கும் நீங்கள் லைக் சிஎஸ்சி ஓரியன்டான கோர் பேப்பர் எடுத்து நீங்கள் டிஎஸ்ஏ படிக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமாக வந்து இருக்கும். அண்ட் த நெக்ஸ்ட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். தியரி சப்ஜெக்ட் தான், பட் உங்களுக்கு வந்து அதை படிக்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இஃப் யூ ஆர் அ
nerd. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கம்ப்யூட்டர் லேப்டாப்னு வச்சு நோண்டிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அப்போத்துலேருந்தே உங்களுக்கு வந்து ஓஎஸ்னா என்ன, ஓஎஸ் போயிடுச்சுனா ஓஎஸ் மாற்றுறது அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரியான பிரின்சிபல்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு க்யூரியஸாக நீங்கள் தேடியெல்லாம் கற்றுட்டு இருந்திருப்பீங்களா. ஸோ அது எல்லாத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணி படிக்கக்கூடிய இடம் தான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் மிஷின் லேர்னிங் 1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சிஎஸ்சியில் சொல்லியிருந்தால நேற்றையோட வீடியோவில். ஸோ அதில் வந்து யூ ஹேவ் ஏஐ தனியாக, எம்எல் தனியாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தனியாக, மிஷின் லேர்னிங் தனியாக வந்து பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு ஏஐஎம்எல் வந்து ஒரு எலக்டிவ் பேப்பரை வந்து அதையும் வந்து நாங்கள் இன்டெகிரேட் பண்ணி தான் வந்து படித்தோம். பட் இங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் மிஷின் லேர்னிங் 1 அண்ட் மிஷின் லேர்னிங் 2. வை? பிகாஸ் இந்த டொமைனோட பேர் ஏஐஎம்எல். ஸோ மிஷின் லேர்னிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இல்லையா, நீங்கள் அங்கே பேசிக்காக என்ன விஷயத்தை படிப்பீங்களோ லைக் இசியில் வந்து யூ ஹாவ் ஏஐஎம்எல் இன்டெகிரேட்டடானா அங்கே படிக்கிறத விட டெப்த்தாக சிஎஸ்சியில் படிப்பீங்க. வென் இட் கம்ஸ் ஆஸ் செப்பரேட் பேப்பர்ஸ் ஆஸ் ஏஐ தனியாக, எம்எல் தனியாக வரப்போ. இங்கே ML1 அண்ட் ML2 தனியாக வரப்போ you will have wide range of machine learning algorithms and அதோட purpose and அதோட ஒரு each and individual method and procedure-ஓட மொத்த efficiency and அதோட performance, அதோட purpose என்ன, அது எதில் வந்து தனி சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த அனாலிசிஸ் வந்து நீங்கள் பண்ணி படிப்பீங்க. ஸோ தட் யூ ஹேவ் மிஷின் லேர்னிங் 1 அண்ட் மிஷின் லேர்னிங் 2. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ப்ராக்டிக்கல் லெபார்ட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸோட லெபார்ட்டரி அண்ட் மிஷின் லேர்னிங் லெபார்ட்டரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு மேண்டட்டரியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்விங் லெபார்ட்டரி வந்து இருக்குது. So next comes semester 5. So in semester 5 you have machine learning 2, artificial intelligence AI and embedded systems. So embedded systems like it is a combination of two part. அதாவது நீங்கள் microprocessor and microcontrollers இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஒரு partial of the paper படிப்பீங்க. அண்ட் அது கூட hardware interface. So like you have the microprocessor and microcontrollersல, ஸோ இதை வந்து ஒரு சிஸ்டமாக கனெக்ட் பண்ணி லைக் ஒரு சிஸ்டமாக பில்ட் பண்ணி மொத்தமாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா you need to interface all those stuffல. ஸோ அதுக்கு தேவையான ப்ரோட்டோகால்ஸ் லைக் கேன்பஸ் ப்ரோட்டோகால், I2C ப்ரோட்டோகால் அண்ட் UART, யூனிவர்சல் அசின்க்ரோனஸ் ரிசீவர் ட்ரான்ஸ்மிட் அப்படின்ற மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் தான் வந்து நீங்கள் படிப்பீங்க. திஸ் இஸ் வாட் embedded system is about. And next comes the computer networks. Computer networks ECலையும் வந்து நாங்கள் படித்தோம் அண்ட் you have the same here too. And when it comes to practicals you have computer networks laboratory and application development laboratory and இது கூட aptitude skillsக்கான லேபும் வந்து உங்களுக்கு இருக்குது. Next comes semester 6. So semester 6ல வந்து பார்த்தீங்கன்னா you have data privacy and security and அது கூட parallel and distributed systems. இது CSE பேப்பர்லேயே வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த சிமிலரான சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். MLல கொஞ்சம் மட்டும் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் டீப் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அண்ட் ப்ரொஃபஷனல் எலக்டிவ் 2. ஸோ இந்த எலக்டிவ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் கோர்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இந்த எலக்டிவ்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த பேப்பர் வந்து அவங்களோட பிரகாரம் செலக்ட் பண்ணுறாங்களோ ஸோ அதோட மெஜாரிட்டி கவுண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அது இயர்லியும் வந்து அந்த மெஜாரிட்டி கவுண்ட் வந்து ஒவ்வொரு பேப்பருக்கும் மாறும். லைக் ஒரு பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபைடாக செலக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வருஷம் வரக்கூடிய பேட்ச் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக அந்த ட்ரெண்டில் எது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணுறப்ப அந்த மெஜாரிட்டி மாறும். ஸோ யூ வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பேப்பர்ஸ். And next comes the practical partல வந்து பார்த்தீங்கன்னா you have deep learning laboratory and innovation practices. And innovation practices பற்றி நான் போன 2 வீடியோலுமே வந்து சொல்லியிருப்பேன். You will be handling with the real world problem. ஒரு இண்டஸ்ட்ரியோட கொலாபரேட் பண்ணி ஸோ இருக்கக்கூடிய ரியல் எக்ஸிஸ்டிங் வேர்ல்ட் ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணி will get solutions figured out and உங்களோட சொல்யூஷன் எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்குது, எந்த அளவுக்கு ஸ்கேலபிளாக இருக்குன்றதை பார்த்து நீங்கள் அதை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போவீங்க. ஸோ இது வந்து பாதி ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி முடியும் அண்ட் சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதிலே வந்து நிற்கும். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் டீம் அண்ட் உங்களோட இன்ட்ரெஸ்ட் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் அண்ட் நீங்கள் எடுத்த ப்ராஜெக்டோட டைட்டில் பொறுத்து இருக்கு. அண்ட் எஸ் யூ ஹேவ் என்ஹான்சிங் அரித்மெட்டிக் ப்ராப்ளம் சால்விங், இது வந்து ஒரு மேண்டட்ரி கோர்ஸ். ஸோ அது பிரச்சனை இல்லை. And next comes the semester 7. So in the semester 7 you have big data and advanced database systems. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எலக்டிவ் 3, ப்ரொஃபஷனல் எலக்டிவ் 4, ப்ரொஃபஷனல் எலக்டிவ் 5 அண்ட் ஓப்பன் எலக்டிவ். 3 ப்ரொஃபஷனல் எலக்டிவ் அண்ட் ஒரு ஓப்பன் எலக்டிவ் வந்து யூ வில் பி பிக்கிங் அவுட். அண்ட் ப்ராக்டிகல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் பிக் டேட்டா அண்ட் அட்வான்ஸ்டு டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ் லெபார்ட்டரி. அண்ட் அடுத்து ப்ராஜெக்ட் ஒர்க் 1. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் 1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் ப்ராக்டிசஸ் இருக்குல்ல, அங்கே வந்து நீங்கள் ஒரு ஸ்மால் ஸ்கேல் லெவலில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய ஸ்கேல் லெவலில் வந்து பண்ணுவீங்க. அண்ட் ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் லைக் நீங்கள் செமஸ்டர் 7 படிக்கிறப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், செமஸ்டர் 8 படிக்கிறப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அதுக்கு வந்து உங்களுக்கு வீக்லி ரிவ்யூஸ்லாம் வந்து வைப்பாங்க. ஸோ தட் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணி அந்த கிரெடிட்ஸை வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் செமஸ்டர் 8. ஸோ செமஸ்டர் 8ல் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பெரிய பேப்பர்ஸ் எதுவும் வந்து இருக்காது. ஒரு ப்ரொஃபஷனல் எலக்டிவ், ஒரு ஓப்பன் எலக்டிவ், ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் 8. ஸோ இந்த செமஸ்டர் 8 வரைக்கும் நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து கேள்விப்பட்டீங்களோ
அந்த சப்ஜெக்ட்ஸ் மேலே உங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அண்ட் அந்த சப்ஜெக்ட் மேலே உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்றதை வந்து ஃபஸ்ட்டு ஃபிகர் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இஃப் ஆர் அன்அவேர் அபவுட் இட்னா கோ சர்ச் அண்ட் கூகுள் ஜெமினி ChatGPT. ஸோ இந்த டைட்டில் வச்சு செக் பண்ணிங்கனாலே அந்த சப்ஜெக்ட்டில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இட் வில் கிவ் அ சம்மரி அபவுட் இட். ஸோ இதை வச்சு நீங்கள் அந்த டொமைனுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடா இல்லை அது உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்றது வந்து ஈஸியாக டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ பிளைண்டாக ஏஎம்எல்லாம் எடுத்தால் எப்படி இருக்கும், நம்ம இதை எடுத்துக்கலாமா, நம்மளுக்கு இது செட் ஆகுமா, ட்ரெண்டில் இருக்குது எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்லாம் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் ப்ரிசைஸாக டிசிஷன் எடுக்க இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இல்லைன்றதை அனலைஸ் பண்ணி பாருங்கள். கோ செக் இட் அவுட். இப்போ மிஸ் பண்ணிவிட்டு பின்னாடி ரெக்ரெட் பண்ணாதீங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோவில் எந்த சப்ஜெக்டோட எந்த டொமைனோட சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம எலாபரேட் பண்ணணும் அப்படின்றத காமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. அண்ட் உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இந்த கோர்ஸ் இன்ஜினியரிங்கில் இந்த பர்டிகுலர் கோர்ஸை பற்றி ஐடியா பெருசாக இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? குட் பை, சியர்ஸ். சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரதிக், கந்தராஜ். சியர்ஸ்.